இந்த ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸுக்கு இருக்கிற ஒரே 100% ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்ன்றது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது ஈரல் மாற்று சிகிச்சை. ஏன்னா இப்போ ஈரல் சுருங்கி போச்சு, இப்போ வேலை செய்யலை. இப்போ அது வேலை செய்யலைன்னும் போது புது ஈரல் வச்சோம்னா எல்லா வேலைகளும் திருப்பி வரும். அது பேர் தான் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது 100% வந்துட்டு நம்மளுக்கு சக்ஸஸ். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நினச்சா நம்ம உடனே பண்ணிட முடியாது. உங்களுக்கு முதல்ல ஈரல் கிடைக்கணும். இப்போ என் பிளட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஈரல் கிடைக்கணும். என் பிளட் குரூப் படிச்சா அது நம்ம உடம்புக்கு மேட்ச் ஆகணும். HLA டைப்பிங்னு ஒன்று பண்ணுவாங்க, அது மேட்ச் ஆகணும். நம்மளுக்கு எந்த நோயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல்வேறு கிரைட்டீரியா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது. ஒரு ஈரல் மாற்று சிகிச்சை நீங்கள் வந்து எவ்வளோ நினைக்கிறீங்க, எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து லட்சங்களில் செலவாகுது. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறதே கம்மி, இன்னும் வந்து டபுளாக கூட ஆகும். ஓகேங்களா? 30-40 லட்சம் கிட்ட ஆகிடுது. அப்போ இவ்வளோ செலவுகள் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னும் போது நம்ம எப்படி வந்து ஒரு நார்மல் ஆளை தான் அஃபோர்ட் பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே அதில் பெரிய சேலஞ்சஸ். ஆனால் இந்த நோய்க்கு அதுதான் நிரந்தரமான ஒரு பர்மனெண்ட் க்யூர் கொடுக்குமே தவிர, மற்றபடி மாத்திரைகள் போடுறது இல்லைன்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது டைமை தான் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த டேமேஜ் ஆன ஈரலை நார்மல் ஆக்காது.